மாகாளி கிழங்கு ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ மாகாளி கிழங்கு ஊற வைத்து தோல் சீவி கட் செய்து நன்கு அலசி வடிகட்டியது. 6 எலுமிச்சை, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 5 or 6 மிளகாய் வற்றல், 2 ஸ்பூன் கடுகு, பச்சையாகவும் இருக்கலாம் ஆர் வறுத்தும் செய்யலாம், 2 ஸ்பூன் கல் உப்பு. நான் மாலத்தி ராஜகோபாலன். இன்றைக்கி நம்ம மாகாளி கிழங்கு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மாகாளி கிழங்குங்கிறது ஒரு ரூட்டு. அது ஆயில் ஃப்ரீயாக தான் பண்ணுவோம். தயிரும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லெமன் அண்டு பச்சை மிளகா சேர்த்தும், இல்லை சிவப்பு மிளகா சேர்த்தும் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு யூனிக் வாசனை இருக்கும். அது நன்னாரின்ற ஃபேமிலி சேர்ந்தது. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறைய இருக்குது. ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாள். அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் ஃபார் டைஜஷன். அப்புறம் ஸ்கின் அலர்ஜிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஜாயிண்ட் பெயினுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸு இதில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ஊறுகாய் தான் எனக்கு சாப்பிட்றது. இதை முதல்ல கடையில் வாங்கும்போது உடச்சி பார்த்து, அந்த சீசனில் உடச்சி பார்த்தா உள்ளே ஒயிட்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் அதை வீட்டில் தண்ணீரில் நிறைய நேரம் ஊற வைக்கணும். ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தோலை சீவணும். ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவினதுக்கப்புறம் கட் பண்ணி அதில் நடு நரம்பு இருக்கும், அதை எடுக்கணும். நடு நரம்பு எடுத்ததுக்கப்புறம் அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நீங்கள் ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய தடவை கட் பண்ணி பவுலில் போட்டப்புறமும் நிறைய தண்ணீரில் ஊற வச்சு 4-5 தடவை அலசி எடுக்கணும். அந்த தண்ணி ரெட்டாக இருக்கும். அது திருப்பி நார்மல் வர வரைக்கும் நிறைய தடவை அலசி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது யூஸ் பண்ண முடியும். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தனியாக கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு, அப்புறம் மிளகா ஒரு 5-6 மிளகாய், வத்த மிளகாய், உப்பு ஒரு 2 ஸ்பூனு, கடுகு 2 ஸ்பூன். கடுகு பச்சையாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வறுத்தும் போடலாம். இந்த 4 ஐட்டத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். அந்த அரைச்ச விழுதை இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாகாளி கிழங்கு இதில் கலந்து விடணும். அப்புறம் தேவையான அளவு எலுமிச்சம்பழம், ஒரு 1/4 கிலோ மாகாளி கிழங்கு இருந்ததுன்னா ஒரு 5-6 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த எலுமிச்சையையும் அதோடு சேர்க்கலாம். சில பேர் ஜூஸாகவும் சேர்ப்பா. நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டணும். அந்த பேஸ்ட்டு, மாகாளி க்யூப்ஸு, அப்புறம் எலுமிச்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டு ஒரு 2-3 நாளைக்கு ஊற விடணும். டெய்லி ஒரு தடவை கிளறி விடணும். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவு மாகாளி ஊறுகாவை ஒரு சின்ன பவுலில் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தயிரை சேர்த்து கலந்து அதை நம்ம ஊறுகாவாக யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு தான் இல்லை, உப்புமா, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமும் சேர்க்கலாம். அதெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு பிடிச்சதுன்னா. பட் இதில் வர ஃப்ளேவர் நம்ம ஒரு மாதிரி டேங்கி ஸ்மெல் இருக்கும். அது பிடிச்ச வாழ்க்கை இது ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்ப கூலாக ரொம்ப நல்லது. ஒரு குளிர்ச்சியை கொடுக்குற ஒரு ஊறுகாய் இது. பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.